அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி 84வது பாடல். வாய்த்திடும் உருத்திரர்க்கு இயல்கொள் முத்தொழில் செய்யும் வன்மை தந்து அருளும் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல். இதனுடைய உரை விளக்கம். நட்பாக்கியமுள்ள உத்திரன் வாய்த்திடும் உத்திரன் எனப்படுகின்றது. இது அருள் ஒளி ஆன்ம நிலைக்கு ஏறிய பக்குவியை குறிக்கின்றது. இவனுக்கு முத்தொழில் செய்யும் வன்மை அல்ல, வளமை அல்லது வல்லமை மிக்க பேராற்றல் வழங்குகின்றதாம். இந்த பதம் சாதாரண உத்திரருக்கு அழிக்கும் தொழிலை உண்டாம். ஆனால் சிறந்த உத்திரன் ஆக்கலும் காத்தலும் அழித்தலும் தெரிந்தவனாய் விளங்குகின்றான் என்பார். உண்மை இந்த அழித்தல் செய்யும் முன் நிலையியல் பொருள் ஒன்று இருப்பது நிச்சயம். அது திருவருளால் விளங்கி கொண்டு இருப்பது ஆக்கல் காத்தல் செயலுக்கு உட்பட்டு இருத்தலின் அழிக்கும் உத்திரன். முன்னிரு செயலும் தன் செயலாக கூறிக்கொள்வதில் சிறிது உண்மையும் இருக்கின்றதாம். ஆனால் இம்முச்செயலும் வல்லமையும் வள வாழ்வும் தந்தருளும் செயல் கொண்டனா அல்ல என்பது அருள் உண்மை. நம் பதமாகிய திருவடி அந்த வன்மை தந்தருளும் பெருமை கொண்டதாம். ஆகவே வாய்ப்புற உத்திரனுக்கு இயல்கொள் முத்தொழிலும், அதாவது இயற்கையிலே பெறாது பெற்று விளங்கும் முத்தொழில் செய்ய அருள்பாலிக்கின்றார். இந்த முத்தொழில் நிலையுற்று புற தோற்ற ஆக்கல் காத்தல் அடித்தல் என்னும் முச்செயல் அல்ல. ஆன்மாவுகளுக்கு உண்மையை உணர்த்துதல், சத் விசாரத்தில் அகநிலைக்கு ஏற்றி பதத்தில் கலந்து நிற்கச் செய்தல், அந்த நிலையிலிருந்து ஆனந்த வாழ்வில் என்றும் நிலவச் செய்தல் என்னும் செயலே இயல்கொள் முத்தொழில் என்று இங்கே சுட்டப்படுகின்றது. சித்தி பெறுவதற்கு வாய்த்திடும் உத்திரனாக முன் எவரும் ஆகவில்லை என்பதையும், இவரே அந்த நிலை கொள்ள திரு உள்ளம் இசைந்து எனவும் காண்கின்றோம். இவர் இன்று வய உத்திரர் தலைவராகவும் திரு அருள் பிரகாச வடிவாக ஆக்கப்பெற்று நித்தியானந்த சுக பெருவாழ்வில் எவரும் அழியா முக்தியும் முத்தேக சித்தியும் கொண்டு விளங்கவே அருள் முத்தொழில் செய்கின்றவராக உள்ளார் என்பது அருள் ஒளியின் காணலாகும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான உரை விளக்கம், மெய்ஞான உரை விளக்கம். இப்போ இந்த 84வது பாடல் சொல்லக்கூடிய பாட்டு விட வரிகளை பாருங்கள். வாய்த்திடும் உத்திரருக்கு இயல் கொள் முத்தொழில் செய்யும் வன்மை தந்து அருளும் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடுகிறார். ஆகவே இந்த வய உத்திரர்கள் வாழ்க்கையிலே மெய்ஞானத்தை நோக்கி பயணம் பண்ணக்கூடியவர்கள், உண்மையான ஞானத்தினுடைய அறிவு நிலையை அறிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய செய்தியை நம் வள்ளல் பெருமான் சொல்றார். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இந்த வருவிக்க உற்று திரு அருள் பிரகாச வள்ளலார் வந்து இந்த செய்தியை நமக்கு சொல்றார். இது எல்லாத்தையும் செய்யக்கூடியவர் ஏக இறைவன்.
ஆக்கல், காத்தல், அழித்தல். அந்த திருவருளினுடைய கருணையும் எவருக்கு ஏற்படுகிறதோ அந்த முத்தொழில் என்று சொல்றார். இப்போ நம்ம நினைக்கிறாங்க பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று சொல்லக்கூடிய புற தெய்வங்கள் அல்ல, அக தெய்வங்கள். ஆன்மீக வாழ்க்கையை, ஆன்மாவுக்கு உண்மையை உணர்த்துதல், நல்லதை செய்ய வைத்தல், புல இன்பங்களிலிருந்து அளவு கடந்து உண்மையான அமைதி நிலைக்கு, ஏக நிலைக்கு, அகநிலைக்கு போகக்கூடிய பயணத்தை தான் நம்ம வள்ளல் பெருமான் சொல்றார். சதா புற இன்பம் என்று சொல்லக்கூடிய பணம், புகழ், தற்புகழ்ச்சி, தற்பெருமை பேசுகிற உலகத்திலே அன்பை விதைத்து ஜீவகாருண்யம் செய்து மனதுக்கு இதமாக வாழக்கூடிய ஒரு மனிதனாக யோக நிலையிலே சென்று மரணமில்லா பெருவாழ்வை வாழக்கூடிய பேரை கொடுக்கக்கூடிய செய்தியை இந்த 84வது திருவடி புகழ்ச்சியிலே வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாளே ஏத்து, இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே, துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகள், ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி, இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.